இம்மா இந்த பழைய துணியில அன்னைக்கே இங்க வைக்காதன்னு சொன்னேன்ல, இதை தூக்கி தூர போடு. இதெல்லாம் எங்க அம்மா கொள்ளது, அதனால நான் பத்திரமா வச்சிருக்கேன். இத்து போன சாரியை வச்சு டெய்லி பூஜை பண்ணு. இப்ப எதுக்கு நீ திட்டிட்டு இருக்க? அதான் அவங்க அம்மாக்குள்ளதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இந்தாங்க அம்மா காப்பி குடிங்க, இதை நான் கபோர்ட்ல வச்சிடுறேன். உன் புருஷன்ட்ட சொல்லி வை. ஆமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எங்க அம்மா மேல அவ்வளவு பாசம் காட்டுறியே, என்ன புதுசா இருக்கு? என்னைய பத்தி உனக்கு தெரியாதா? எல்லாம் ஒரு காரணமா தான். இதெல்லாம் அந்த காலத்து பட்டு சாரி, இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா எவ்வளவு காசு தருவாங்க தெரியுமா? உங்க அம்மா என்னன்னா கபோர்ட்ல போய் வைக்காங்க. இத்து போன சாரிக்கு யாரு காசு கொடுப்பா? அப்படி நான் ஜெனியை கூட்டு போன இடம் தான் ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர். இவங்க லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. இங்க நம்ம கொண்டு போற பழைய பட்டு சாரியை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் நல்ல விலைக்கு எடுத்துக்கிறாங்க. கல்லுல உரசி வைக்கும் போது வெள்ளை கலர்ல வந்தா வெள்ளி ஜரிகை அதை எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி சிவப்பு கலர்ல வந்தா செம்பு ஜரிகை அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. எதுவுமே வரலன்னா அது பிளாஸ்டிக் ஜரிகை அதை எடுத்துக்க மாட்டாங்க. நாங்க கொண்டு போன சாரிக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து 20,000 சொன்னாங்க. எங்களால சுத்தமா நம்பவே முடியல. சோ அப்படியே நாங்க காசு வாங்கிட்டு போகும்போது அந்த அக்கா எங்களை கூப்பிட்டு ஒரிஜினல் பட்டு சாரி கொண்டு வரவங்களுக்கு சாரி காசு மட்டும் இல்லாம வெள்ளி கொலுசு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இவங்க பழைய பட்டு சாரி மட்டும் இல்லாம பழைய வெள்ளி பொருட்களை இன்னைக்கு ரேட்டுக்கு நல்ல விலைக்கு எடுத்துக்கிறாங்க. உங்க வீட்டுல பழைய பட்டு சாரியோ இல்ல பழைய வெள்ளி பொருட்கள் இருந்தா இவங்ககிட்ட கொடுத்து காசா மாத்திக்கோங்க. இவங்க பிரான்ச்சஸ் திருநெல்வேலியில மட்டும் இல்லாம மதுரை, நாகர்கோயில், தூத்துக்குடி, திருச்சி, நாமக்கல், சேலம்னு எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்புறம் மோர் டீடைல்ஸ்க்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியும் செக் பண்ணிக்கோங்க.